வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். பெரிய வாக்குறுதிகளை அள்ளிக் கொடுப்பவன் அல்ல நான், சிறிய திட்டங்களை சொன்னதைப் போல செய்து காட்டுவதே என் வழக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் உள்ள ஜயாப்பூர் என்ற கிராமத்தை ஒரு எம்பி ஒரு கிராமம் திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தத்தெடுத்தார். ஜயாப்பூர் கிராமத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே தனது இலக்கு என்று அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் இராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து பேசியுள்ள இராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் TS ஹூடா பட்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தவறு நடந்துவிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. வெள்ள சேதத்தின் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஜம்மு காஷ்மீர் அவாமி தேசிய மாநாட்டு கட்சி மனு தாக்கல் செய்துள்ளது. தூத்துக்குடி துறைமுக கழக முன்னாள் தலைவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் வைகுண்டராஜன் மற்றும் அவரது சகோதரர் ஜெகதீசன் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று CBI தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. தமிழக சட்டப்பேரவையினை கூட்டி தமிழக மீனவர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழக மக்களின் அன்றாட பிரச்சனைகளான பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு போன்றவைகளை பற்றியும் பேரவையில் விவாதிக்க வேண்டியுள்ளது. எனவே தமிழக சட்டப்பேரவையினை கூட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.